ஒரு பெரிய பணக்காரரு அவர் ஊரில் நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சோன்னு மழை பெஞ்சிருச்சு. மழை பெஞ்சோன்னே பக்கத்தில் ஒரு சின்ன வீட்டில் போய் கேட்குறாரு அவர். நான் போட்டிருக்க காலில் போட்டிருக்க செருப்பு வந்து ரொம்ப காஸ்ட்லியான செருப்பு, நான் மழையில் நடந்தோன்னா பிஞ்சு போயிடும், ஸோ அந்த வீட்டில் வச்சுட்டு போட்டுமா, நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த வீட்டில் வந்து சொல்கிறேன், ஐயோ நீங்களாம் வீட்டில் வந்து செருப்பு வைக்கிறது நாங்கள் செஞ்ச புண்ணியம், கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிறான். அதே போல் சில நாட்கள் போகுது. கொஞ்சம் நாள் கழித்து அவர் ஒரு நாள் இறந்தே போயிறாரு அவர், அந்த பெரிய பணக்காரர். அப்போ அவர் இறந்ததுக்கு போனால் பாடியெல்லாம் சொந்த பந்தங்களும் தூக்கிட்டு வர்றாங்க. திருப்பி இதே வீட்டுக்கிட்ட வரும்போது மறுபடியும் அதே மாதிரி மழை பயங்கரமாக பெய்யுது. அப்போ அந்த சொந்த பந்தம்லாம் கேட்குறாங்க, தம்பி மழை அதிகமாக பெய்யுது, இந்த உடம்பு கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டுமா, அப்புறம் எடுத்துகிட்டு போயிடுறான் அப்படின்னு. அதுக்கு அந்த வீட்டுக்காரன் சொல்கிறான், எந்த பணத்தை யார் வீட்டில் வைக்கிறீங்க, எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சத்தமோடு சொல்கிறானா. ஸோ இதைத்தான் ஒரு புது கவிஞன் அழகாக சொல்லுவான். ஒரு கலெக்டர் விட்டு நாய் இறந்து போனது, ஊரே கூடி ஆறுதல் சொன்னது. ஒரு நாள் அந்த கலெக்டர் இறந்து போனார், ஒரு நாயும் கூடவில்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு செருப்புக்கு இருக்க மரியாதை கூட நம்ம இறந்துட்டோம்னா நிச்சயமாக இருக்காது. ஸோ இதான் யதார்த்தம்.